உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ உனக்கும் உன்னோட குரூப்புக்கு தான் டெஸ்ட் நடக்க போகுது. நீ கொஞ்சம் அசஞ்சா கூட அவ்வளவுதான். இந்த குண்டு உன் தலையில தொலைச்சு செத்துருவ. நான் 3 வரைக்கும் என்ன மாட்டேன், புரியுதா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்கலாம். வாங்க. கண்ண கொடு. தைரியம் அதிகம் தான், ஆனா அளவுக்கு அதிகமா இருக்கு. என் அளவு என்னன்னு உனக்கு தெரியாது. வேணும்னா கொஞ்சம் அசைஞ்சு பாரு. அப்ப என் தைரியத்தோட அளவை நீ பாப்ப. உன்னோட கேமராவை செட் பண்ணியாச்சா? இங்க பாரு, ஒரு ஃபுட்டேஜ் கூட மிஸ் ஆக கூடாது, சரியா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஆயுஷ், இங்க இருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பு. வாங்க வாங்க, எல்லாரும் வெளியே வாங்க. வாங்க. முதல்ல இங்கிருந்து தப்பிக்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் மலிஷ்கா கிட்ட பணத்தை வாங்கிக்கலாம். வெளியே போங்கன்றல, வெளியே போங்க சீக்கிரம். போங்க போங்க. அங்கேயே நில்லுங்க. போங்க. சுஜிதா, நான் ஒரு சைடுல இருந்து ஃபுட்டேஜை கவர் பண்றேன். நீ இன்னொரு சைடுல இருந்து ஃபுட்டேஜை கவர் பண்ணு. மேக் ஷூர் இந்த நியூஸ் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. கபீர், நிசான், நீ போய் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணு. நீ போ. ஹலோ டாங்கி மங்கி, அறிவு கட்டவனே, அயோக்கிய பயலே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு பாவம் வந்து சேரும். பல்ராம் சொன்னது கேட்கலையா? நாங்க எங்க உயிரை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துவோம். என்னடா, எங்க தலைவர் தலையிலேயே கண்ண வைப்பியா? வேண்டாம், அமைதியா இரு. ரொம்பவே தைரியசாலியா இருக்கான். என் நெத்திலேயே கண்ணை வச்சிருக்கான்ல, அவனுக்கு வேற வழியே இல்ல, என்ன சுட்டு தான் ஆகணும். சுட்ரா தைரியம் இருக்கா? ஏசிபியோட கார் வருது. டீம் சீக்கிரம் வாங்க. நீங்க எல்லாம் பாக்குற மாதிரி நாங்க இப்ப கோர்ட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கோம். அதோட ஒரு பயங்கரமான தீவிரவாதிக்கு இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் நடக்க போகுது. நீங்க எல்லாரும் லைவா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. போலீஸோட ஃபுல் ஃபோர்ஸ் இங்க வந்தாச்சு. சரியான நேரத்துல போலீஸ் இத பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு யாரும் போலீஸை இப்படி கேள்வி கேட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு தீவிரவாதி கோர்ட்டுக்கு வரது தெரிஞ்சும் போலீஸ்காரங்க கோர்ட்டை நார்மலா இயங்க விட்டு இருக்காங்க. உள்ள ஒரு தீவிரவாதி கூட நார்மல் ஜனங்க மாதிரி ஹியரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமா இப்படி நடக்காது. போலீஸ் தீவிரவாதிகளை கண்டு பயப்பட மாட்டாங்களா? இந்த செய்தியை அவங்க கொடுக்க விரும்புறாங்க. உன்ன மாதிரி தீவிரவாதிகளை, அதோட தேச துரோகிகளை சொல்லணும்னா அதுக்கு தைரியம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. சந்தர்ப்பம் இருந்தா போதும். ஒரு தடவை இந்த சந்தர்ப்பம் கிடைச்சா அப்ப சுடுறத பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன். நேரா உன்னை சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த தீவிரவாதிகள் விஷயத்துல மக்கள் ரொம்பவே கோபமா இருக்காங்க. முக்கியமா இந்த கூட்டத்தோட தலைவர் மேல. இந்த மாதிரி தீவிரவாதிகளை மக்கள் பார்வையில நடுரோட்ல தூக்கு போட்டதா சரி வரும். இந்த மாதிரி தண்டனை கிடைச்சாதான் தீவிரவாதிங்க ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பாங்க. ஏய் அக்கா, ரிஷி, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.